உலகக்கோப்பை வென்று வந்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியை காண ரசிகர்கள் வெள்ளம் போல் திரண்டிருக்கின்றனர். மும்பையில் வெற்றி ஊர்வலம் நடைபெறும் பகுதியில் கிரிக்கெட் ரசிகர்கள் வெள்ளம் போல் திரண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளையும் அந்த செய்தியையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். தாங்கள் முன்னதாக குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த T20 உலகக்கோப்பையை நம்ம கைப்பற்றியிருக்கோம். 2007ஆம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பையை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் 17 ஆண்டு கழிச்சு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பையை தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கைப்பற்றியிருக்கு. ரசிகர்களோட மனநிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? ரசிகர்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கடங்காத வகையில் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த உலகக்கோப்பை இறுதி போட்டி முடிவடைந்து ஒரு வாரம் ஆகக்கூடிய சூழலிலும் கூட ரசிகர்களுடைய கொண்டாட்டம் என்பது சற்றும் குறைவில்லாத வகையில் தான் இருக்கிறது. இதற்கு பல காரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வென்றது. அதன் பிறகு இந்திய அணி 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரை வெல்லவே இல்லை. அது மட்டுமில்லாமல் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு உலகக்கோப்பை தொடரை வெல்லவில்லை. 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரை மட்டுமே இந்திய அணி வென்றது. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக இந்திய அணிக்கு எந்த ICC கோப்பையும் கிடைக்கவில்லை. குறிப்பாக கடந்த ஓராண்டில் இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் 50 ஓவர் உலகக்கோப்பை என தொடர்ச்சியாக 2 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியும் கோப்பையை வெல்ல முடியவில்லை. எனவே இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு இந்திய அணி ரசிகர்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக 17 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்றிருப்பது என்பது மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த வகையில் பல்வேறு இந்த கொண்டாட்டத்திற்கான ஈடுபடுவதற்கு ரசிகர்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. எனவேதான் ரசிகர்கள் இந்திய அணியினுடைய இந்த கொண்டாட்டத்தில் தாங்களும் பங்கேற்க வேண்டும் என்ற வகையில் மதியம் முதலே அந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். இந்த மரைன் டிரைவ் வான்கடை பகுதியில் சிறிது நேரத்திற்கு முன்பாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக திட்டமிட்டபடி வெற்றி ஊர்வலம் நடைபெறுமா, ரசிகர்கள் அதில் பங்கேற்பார்களா, வீரர்களும் அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க முடியுமா என்று பல்வேறு கேள்விகள் எல்லாம் இருந்தன. தற்பொழுது மழை நின்று இந்த கொண்டாட்டத்திற்கு வழிவிட்டிருக்கக்கூடிய சூழலில் மும்பையும் இதனை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகிறது. வீரர்களும் டெல்லியில் இருந்து மும்பை வந்தடைந்து விட்ட நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் இந்த வெற்றி ஊர்வலம் தொடங்கும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். இதற்கென பிரத்யேகமாக பேருந்து ஒன்று தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. நீல நிற பேருந்தில் இந்த உலகக்கோப்பை தொடரை வென்ற பிறகு இந்திய அணி வீரர்கள் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படம் உள்ளிட்டவை அந்த பேருந்தை சுற்றிலும் ஸ்டிக்கர்களாக ஒட்டப்பட்டு இந்திய அணியினுடைய ஜெர்சி நிறமான நீல நிறத்தில் அந்த பேருந்து தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த பேருந்தில் ஏறிதான் வீரர்கள் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். நேரம் நெருங்க ரசிகர்களினுடைய உற்சாகமும் கூடி வருகிறது. லட்சக்கணக்கான ரசிகர்கள், எண்ணிலடங்காத ரசிகர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள். வீரர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடனேயே இந்த வெற்றி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது. மும்பை விமான நிலையத்திலிருந்து மரைன் டிரைவ் பகுதி ஒரு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் அமைந்திருக்கும். மரைன் டிரைவ், சர்ச் கேட் கடந்தால் அடுத்ததாக வான்கடை மைதானம் தான் அமைந்திருக்கும். எனவே மிக குறுகிய தூரம், ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு மட்டுமே இந்த வெற்றி ஊர்வலம் நடைபெறுவதாக இருந்தாலும் கூட மும்பை விமான நிலையத்திலிருந்தே ரசிகர்கள் லட்சக்கணக்கில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த வெற்றி ஊர்வலமானது தொடங்க இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.